அவர் தனித்து நிற்கிறார். திமுகவை அவரை கலத்தி விட்டா சிக்கலாயிரும். அநேகமாக ஒன்றை பதிவு செய்கிறேன், 2026 இன்னைக்கு இருக்கிற திமுக கூட்டணி இருக்காதுங்கிறதையும். திருமாவளவன் ஏன் தமிழ்நாட்டில் நிலைச்சி நிற்கிறார் அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு கொள்கை சார்ந்த அரசியல்வாதி. திருமாவளவன் நோன்பு காலங்களில் முஸ்லீம்களோடு சேர்ந்து நோன்பு இருக்கிறார். உடனே அவர் முஸ்லீமாக மாறிட்டார்னு அர்த்தம் கிடையாது. முஸ்லீம் ஓட்டுகள் அவருக்கு கிடைக்குது, முஸ்லீம்களோடு இணக்கமாக இருக்கிறார். ஆகவே நோன்பு இருந்தாலும் அவர் முஸ்லீமாக கொள்கை ஏற்றுக்கிட்டாருன்றோ அல்ல முஸ்லீமாக மாறிவிட்டார்னு அர்த்தம் கிடையாது. கடைசியாக ஒரு கொஸ்டின் சார், திருமாவளவனுக்கு மக்கள் சப்போர்ட் இப்போ எப்படி இருக்குது? போன வாட்டி அவர் ஜெயிச்சிட்டாரு, இந்த வாட்டி அவருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பல எதிர்ப்புகள்லாம் அவருக்கு இப்போ தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம்ல. அவர் கோவில் பக்கமே போக மாட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கோவிலுக்கு போய் ஃபர்ஸ்ட் டைம் பிரச்சாரத்துக்கு வரும்போது போயிட்டு வந்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே லீக் ஆனதுக்கப்புறம் அவரை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம்ல. திருமாவளவன் எப்படின்னா, அவர் ஒரு தலித் விடுதலை இயக்கத்தினுடைய கதாநாயகனாக பார்க்கப்படுகிறார். திருமாவளவன் வட தமிழ்நாட்டில் பெரிய அளவிற்கு தனது கட்சியை வளர்த்திருக்கிறார். துரதிர்ஷ்டவசமாக விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் இடையிலே மோதல் போக்கு ஒரு ஆபத்தான அரசியல் அது தொடர்கிறது. பட்டி எறிகின்ற குடிசைகள், ரெண்டு பேருமே சமநிலையான மக்கள். நாங்கள் பிரித்து வைத்த சாதிக்கு நாங்களே உயர்ந்தவன் சாதியர்னு சொல்கிறோம். திரௌபதி அம்மன் கோயிலில் இன்றைக்கும் கூட வட தமிழ்நாட்டில் தலித்துகளை உள்ளே நுழைய விடாத கொடுமைகளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. திருமாவளவன் ஏன் தமிழ்நாட்டில் நிலைச்சி நிற்கிறார் அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு கொள்கை சார்ந்த அரசியல்வாதி. திருமாவளவன் நோன்பு காலங்களில் முஸ்லீம்களோடு சேர்ந்து நோன்பு இருக்கிறார். உடனே அவர் முஸ்லீமாக மாறிட்டார்னு அர்த்தம் கிடையாது. முஸ்லீம் ஓட்டுகள் அவருக்கு கிடைக்குது, முஸ்லீம்களோடு இணக்கமாக இருக்கிறார். ஆகவே நோன்பு இருந்தாலும் அவர் முஸ்லீமாக கொள்கை ஏற்றுக்கிட்டாருன்றோ அல்ல முஸ்லீமாக மாறிவிட்டார்னு அர்த்தம் கிடையாது. அதே போன்று எல்லா அரசியல்வாதிகளும் கோயிலுக்கு போவான், கோயிலில் போய் தலப்பா கட்டுவான். இப்போ செஞ்சி மஸ்தான்ங்கிற ஒரு முஸ்லீம் கூட கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு போய் நின்று தலப்பா கட்டுறான், பூஜையை கட்டுறான். இது அரசியல் நடிப்பு தான். இந்த அரசியல் நடிப்பை விடுதலை சிறுத்தைகள் தலைவர்களும் புரிந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் தான், எல்லாரும் அல்ல. இளைஞர்கள் வேண்டால் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள். அவருடைய மனைவிமார்கள் அனைவரும் சாமி கும்பிடுவர்களாகவும் கோயிலுக்கு செல்பவர்களாகவும் தான் இருப்பாங்க. ஆக விடுதலை சிறுத்தைகள் என்பது என்னன்னா, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாகத்தான் அவர் நிற்கிறார். பல கோடி ரூபாய்கள், பல 100 கோடி ரூபாய்கள் அவர்களுக்கு புகாரம் பேசப்பட்டது. நல்லா கவனிங்க. திருமாவளவன் சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில், டெல்லியில் என்னை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, நான் அவங்கள்ட்ட புறக்கணிச்சாலும் அவங்க விட மாட்டாங்க, காலையில் உட்காந்துருவாங்க. ஏன்னா திருமாவளவன் வட தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, சிதம்பரம் போன்ற பகுதியில் தலித்துகள் மத்தியில் ஒரு ஒரு சொல்லாடல் மிக்க ஒரு ஆளுமையாக இருக்கிறார். தலித்துகள் என்றால் வட தென் தமிழ்நாட்டில் பல்லர் சமூகத்தின் தலைவர்களாக ஜான் பாண்டியனும் டாக்டர் கிருஷ்ணசாமி இருப்பதை போன்று இவர் அப்படியெல்லாம் பார்ப்பதில்லை. பல்லரண்டோ பறையரண்டோ பார்ப்பதில்லை. ஒடுக்கப்பட்ட சமூகம், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழைகள் எல்லோருக்குமாக அவர் பேசுகிறார். அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்து சமூகத்தை சேர்ந்த ஏனைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் பேசுகிறேன். ஆகவே திருமாவளவன் மீது வைக்கப்படுகிற இந்த வசைக்கு வேறு காரணங்கள் இருப்பதாக நான் எண்ணவில்லை. திருக்கோயிலுக்கு செல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் அவருடைய உள்ளம் கோயிலை நாடாது, அது உண்மை. சர்ச்சுக்கு போகிறாரு, கோயிலுக்கு மசூதிகளுக்கு போகிறார், நோன்பு வைக்கிறார். பெரியாரை பற்றி நான் சொல்லும்போது சொன்னான், வைக்கத்தில் போய் போராடினார், அஜிடேஷன் அக்ரிஷன் பண்ணார்னு சொன்னால், அவர் கடவுளை நம்பி வைக்கத்துக்கு போகலை, கடவுளை நம்புறவங்க கண்ணியமாக கடவுளை வணங்கணும்னு அவர் சொன்னார். ஆகவே இந்த தேர்தல் திருவிழாக்கள் நடக்கக்கூடிய பல விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றாகத்தான் நான் பார்க்கின்றேன். திருமாவளவனுக்கு ஒரு நல்ல இது இருக்குது. சிதம்பரத்தில் அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. அதை ஒன்றும் மாற்ற முடியாது. அவருக்கு சாலிடாக கிறிஸ்தவர்களின் வாக்குகளும் பரையர் சமூகத்தின் வாக்குகளும் இஸ்லாமியர்களின் வாக்குகளும் மொத்தமாக விடும். அவர் தோல்வி சந்திக்க மாட்டார்னு தான் நான் நம்புகிறேன். அவர் தனித்து நிற்கிறார். திமுகவை அவரை கலத்தி விட்டால் சிக்கலாயிரும். அநேகமாக ஒன்றை பதிவு செய்கிறேன், 2026 இன்னைக்கு இருக்கிற திமுக கூட்டணி இருக்காதுங்கிறதையும் நான் தெளிவாக பதிவு செய்கிறேன்.